லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13-17 வரைக்கும். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஸோ இதுதான் இந்த சம்பவத்தை நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அன்றைய தினம் அதுல 2 விஷயத்த ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு தெரியும், இது மரித்து ஆண்டவர் மரிச்சிட்டாரு, மரித்து 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்த பிறகு அவரோடு இருந்த அந்த 180 பேருக்கு மேல அவருடைய சீஷர்கள் இருந்தவங்க அவரை விட்டு பிரிந்து அவங்க திரும்பி எங்க எம்மாவூருக்கு அங்கேயே போறாங்க. போகிற பொழுது அவர்களோட துக்கமுகமா அவங்க போறதை ஆண்டவர் காட்டு அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டார். எழுந்து அவர்களோடு அவரு சேர்ந்து கொண்டு போறாரு. ஆனால் அவருடைய கண்களோ மறைக்கப்பட்டிருந்தது. நீங்க 15-16 வாசிங்களா. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இன்னொரு இடத்துல நீங்க அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா 31 பாருங்களேன். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம பார்க்க போறோம். அவருடைய கண்களை அவர் திறந்தார். அதுதான் அந்த 31வது கீ அதான். அவருடைய கண்களை தேவன் திறந்தாரு, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஸோ அப்போ ஆண்டவர் அவங்களோட பேசும்போது அவர் வரவர் யாருன்னே தெரியல, அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்துச்சு. ஆண்டவர் எப்போ அவருடைய கண்களை திறக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்றாரு, அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ அவர் கேட்கிறாரு, ஏன்பா துக்கமுகமா வரீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொல்றாரு, இந்த மாதிரி இயேசுன்னு ஒருத்தர் எங்களோட இருந்தாரு, அற்புத அடையாளங்கள் செய்தாரு, எங்களோட மேசியா அவர் தான் சொன்னாரு. ஆனால் அப்போ அவர் என்ன பண்ணிட்டாங்க, வேத பாதங்களை அவரை பிடித்து சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. இப்போ அரைத்து 3 நாள் ஆகிவிட்டதுன்னு அவர் சொன்னதுக்கு பிறகு 25-26ஆம் வசனத்துல அவர் பேசும்போது அவர் சொல்றாரு, மந்த இருதயம் உள்ளவர்களே, தீர்க்கதரிசிகள் சொன்னதை யாவையும் விசுவாசிக்க புத்தி இல்லாத இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரகாசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலான சகல தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியங்களை எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஸோ அப்போ நான் இதுதானே உங்க கையில இவ்வளவு நாளா நான் சொல்லிட்டு வந்தேன், மோசேவை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் ஆகமங்களை குறித்தும் என்னை குறித்து சொல்லி வந்தது எல்லாமே இதுதானே, இதை நீங்களும் அறிஞ்சிக்கலையா அப்படின்னு சொல்லி அவர்களை அவர் திட்டுற வண்ணமா அவர்களோட பேசிக்கணும். ஆனா அது வரைக்கும் அவங்களுடைய கண்கள் திறக்கப்படலை. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல போய் அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்ட போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, ஒன்னு ஆகமம், இன்னொன்னு தீர்க்க தரிசனம், இன்னொன்னு சங்கீதம். இது மொத்தமும் அந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட்டுடைய 39 புக்கையுமே கன்க்ளூட் பண்ணிட்டார். 39 புக்குமே மேசியாவை குறித்து எழுதப்பட்டதுதான். அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து வெளிப்படுத்திருக்கு. நான் உங்களோடு இருந்த போது நான் சொன்னது அதுதான் அப்படின்னு சொல்றேன். அந்த 3த்துல இருந்து நான் ஒரு வசனம் மட்டும் சொல்லி நான் கடந்து போனோம்னு நினைக்கிறேன். மேசியாவை குறித்து அந்த வித்து அவர் தான் அப்படின்றத பத்தி தான் பேசுது. அவர் தான் மேசியான்றதை குறித்து தான் பேச போகுது. பட் நம்ம எடுக்கிறதுக்காக ரெஃபரன்ஸுக்காக நான் ஒரு வசனம் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். இது மேசியா யாரு, மோசே இருக்கும்போதே சொல்லிட்டாரு, நான் மேசியா வருவாரு, எங்க இருந்து வரமாட்டாரு, உன் சகோதரருக்குள்ள இருந்துதான், எது அந்த யூதருடைய குலத்துல இருந்து தான் வரப்போறாரு. அவருடைய என்னுடைய வார்த்தையை அவருடைய வாயிலிருந்து அருளுவேன். அதுக்கு அடுத்த வசனம் 19 படிங்களா அப்படியே. என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன்.
வருவாரு. கேட்கணும்னு கிடையாது, கட்டளை, கமாண்ட்மெண்ட். அவர் ஆமா, நீங்க கேட்டுதான் ஆகணும், மேசியா சொல்றதை கேட்கணும். அப்படி நீங்க கேட்கலன்னா அவனை நான் விசாரிப்பேன், எப்ப கடைசி நாள்ல நான் விசாரிப்பேன். ஓகேவா? இதை நியூ டெஸ்ட்மெண்ட்ல அவர் சொல்றாருல, நான் உங்களோடு இருந்தபோது நான் வந்து ஆகமங்கள் இருந்தோம், சங்கீதங்கள் இருந்தும், தீர்க்கதரிசனம் இருந்தும் பேசணும்னு சொன்னார்ல. நான் அதுக்காக நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ், அவர் எங்க இருந்து பேசினார், ஆகமங்களை எங்க குறிச்சு பேசினார்? யோவான் 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அவர் யாரு? மோசையை குறிச்சு பேசுறாரு. ஏன்னா ஆகமங்கள்ல மோசே சொல்லியிருக்கிறாரு, அவர் உன்னுடைய சகோதரர்ல இருந்து ஒருத்தரை நான் எழுப்புவேன், என்னுடைய வார்த்தையில அவருடைய வாயில நான் வைப்பேன், அவர்களை நீ விசுவாசிக்கணும், இல்லைன்னா கடைசி நாள்ல நான் உன்னை விசாரிப்பேன்னு சொல்லிட்டாரு. நீங்களும் என்ன பண்றீங்க? அதை கடைபிடித்து நீங்க வந்து தேவாலயத்துல பலி செலுத்தி மோசையோட ஆகமங்களை கடைபிடிச்சு நான் ஆண்டவருடைய வார்த்தைன்னு சொல்றேன். ஆனா இயேசு சொல்லும் போது அவரை விசுவாசிக்கல. படிங்க. நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார். மோசையை குறிச்சு பேசிட்டாரா? அடுத்து தீர்க்க தரிசனத்துல எங்க பேசினாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. நியூ டெஸ்ட்மெண்ட்ல இது வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது மோசே வந்து ஆகமங்கள், மோசையை குறிச்சு பேசுறாரு. அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனத்தை குறிச்சு பேசுறாரு. என்னை குறித்து அவர் வரும்போது இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடரை பார்வையடையவும், பிரசித்தம் பண்ணப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் தீர்க்க தரிசனம். இது எங்க வருதுன்னா ஏசியால வருது, சங்கீதத்துல வருது, தானியல்ல வருது. ஏசியால மட்டும் படிக்கலாம், ஒன்னே ஒண்ணு 61ஆம் அதிகாரம் ஏசியா 61:2 பாருங்களேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஏசாயா 61:1-2. தானியல்ல வரும்போது அனுக்கிரக வருஷத்துல ஆண்டவர் அதை செய்வாரு. தீர்க்க தரிசனத்தை அங்க முடிச்சிட்டாரு. அடுத்து சங்கீதம். சங்கீதத்துல பாத்தீங்கன்னா மத்தேயு 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல இருந்து 46ஆம் வசனம். பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கு போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி என்றார். அதற்கு மாறுத்தரமாக, ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாதிருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. புரியுதுங்களா? இது சங்கீதத்துல இருந்து. இது வந்து எங்க வருதுன்னா சங்கீதத்துல 110ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனத்திலே பேசுறாரு. அப்படின்னா அதாவது சங்கீதத்துல தாவீது எழுதுறாரு, ஆண்டவரே நான் எதிரிகளை பாதபடியாக்க போடுறது எனக்கு வலது பாரிசத்துல உட்காருன்னு அப்படின்னு சொல்றாரு. அப்போ மேசியாவுடைய சந்ததியில தான், தாவீதோட சந்ததியில தான் மேசியா வருவான்னு சொல்லியிருக்கு. கரெக்டுங்களா? அப்படி சொல்லியிருக்கும் போது இப்போ அந்த சங்கீதத்துல சொன்னது ஆண்டவனே அப்படின்னு சொல்லியிருக்கும் போது அப்போ அவர் ஆண்டவரேன்னு யாரை கூப்பிடுறாரு? புரியுதுங்களா? அப்போ ஆண்டவன் யாரை கூப்பிடுறாரு? இவர் அதை தான் இவர் கேட்கிறாரு.
இவங்களுடைய பாயிண்ட் என்னன்னா, தாவீது வம்சத்துல வரவர் தான் மேசியா. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேள்வி கேட்கறது துணியில, அவங்களுக்கு ஒருத்தரும் கேள்வி கேட்கல. அதுதான் ஆக்சுவலா ஐடியா. ஸோ அது எதுக்குன்னா, மேசியாவுடைய ரோல் அது, அதை மேசியா தான் செய்ய போறாரு. ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலாக அவனுக்கு கொடுத்தாரு, என்னுடைய உடன்படிக்கையை தாவீதோடு நான் ஏற்படுத்துவேன், அந்த சிங்காசனத்தில் நான் உட்காருவேன் உடன்படிக்கை பண்ணார். அந்த சந்ததியில தான் வந்தார். ஆனால் அதே நேரத்துக்கு வர்றவர் அவருடைய பேரப்பையன் மட்டும் கிடையாது, ஆவிக்குரிய ரீதியில தான் அவன் வரானே தவிர, ராஜாதி ராஜாவா அவருடைய ஆண்டவர் தான் அந்த சிங்காசனத்தில் உட்கார போறாரு, உலகத்தை நியாயம் தீர்க்க போறவர் அவர் தான். இவங்க அதை பிரமாணமா பார்த்தாங்க, விசுவாசத்துல பார்க்கல. அவர் கேட்கறது மோசே மேல பரிசுத்த ஆவி இருந்துச்சு, ஆரோன் மேல பரிசுத்த ஆவி இருந்துச்சு, அதனால அவர் வழி நடத்தி கொண்டு வந்தார். தாவீது மேல பரிசுத்த ஆவி இருந்துச்சு, அதனால தாவீது சொல்றாரு, என்னுடைய பரிசுத்த ஆவியை என்கிட்ட இருந்து நீங்க எடுத்துறாதீங்க. எல்லாருமே முடியாது. சவுல ராஜாவை அபிஷேகம் பண்றாரு, அபிஷேகம் பண்ணும்போது அவர் மேல பரிசுத்த ஆவியை வைக்கிறாங்க. கரெக்டுங்களா? அங்க இருந்த மிச்சம் அந்த ஜனத்தை ஃபர்ஸ்ட் கிங் அவர் தான், ஆனா மிச்சம் யாருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்ததா நீங்க பதிவு பண்ணல. விசுவாசிக்கணும்னா தேவன் தான் அதை முடிவு பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல. அப்போ தேவன் யாரை முன்குறித்து இருக்கிறாரோ அவருடைய மனக்கண்களை தேவன் திறந்து அவருடைய வழிகளை நடத்த வைக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியை தந்து அவர்களுடைய மன திரும்புதலை தேவன் ஏற்படுத்தி பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் தேவன் கண்டித்து உணர்த்தி அவர் பாவத்தை அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தேவன் என்ன பண்ணாரா, செய்தாராம் எங்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல. ஆனா புதிய ஏற்பாடு வரும்போது அது வரைக்கும் இருந்தவர் பிசிக்கலாவே நேரில் பாவத்தை குறித்து பேச ஆரம்பிச்சார். இது வரைக்கும் வந்தது யாரை கொண்டு நடத்தினார்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்த ஆவியை அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பர்டிகுலர் பீப்புளை மட்டும்தான் வச்சு நடந்தினாரு. நியூ டெஸ்ட்மெண்ட் வரும்போது மேசியாவையே நேராக அனுப்பி அவர்கள் மூலமா அவர் அதை செஞ்சார். அப்படியே நியூ டெஸ்ட்மெண்ட்லயும் அவர் இருக்கும்போது எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியா இருந்துச்சானா கிடையாது. இயேசு மேல பரிசுத்த ஆவி இருந்துச்சு, அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின போது பரிசுத்த ஆவி பெற்றுச்சு. ஆனா அதுக்கு கூட முன்னாடியே கூட சகரியான்னு ஒருத்தர் தேவாலயத்துல இருந்தார். கரெக்டா? சகரியான்னு ஒருத்தர் பிள்ளையோட 8ஆம் நாள்ல விருத்த சேதனை பண்ணப்பட்ட போது அவங்களை தூக்கினு, என்னுடைய கண்கள் ரட்சணியத்தை கண்டது, இவரை நான் காணும் முன்னே நான் மரணம் அடைய மாட்டேன் தன் ஆவின் ஏவுனால அவன் என்ன பண்ணான், பார்த்து ஆண்டவரை பார்த்து அந்த வசனம் எடுத்தீங்களா, எடுக்கிறீங்களா? 2ஆம் அதிகாரம் 25 எடுங்களா. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். இஸ்ரவேலின் ஆறுதலுக்கா யார் மேசியாவை தேடினாங்களோ நீங்க தெரிஞ்சீங்களா? அவங்க மேசியாவை இவர் பேசின டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எழுத்தின் பூர்வமா விசுவாசிச்சாங்க மேசியா வருவார்னு. ஆனா அவங்க எது நோக்கி காத்துனல அந்த டைம் லைனுக்காக. நான் மேசியானே எடுத்து பேசினார், இங்க பேசவே இல்லை, சைல்டாக தான் தூக்கினே வராங்க உள்ள. அப்பவே சொல்லிட்டாரு மேசியான்ட்டாரு. அவருடைய கண்கள் மூடப்பட்டிருந்ததுன்னு நம்ம பார்த்தோம், அவரை தெரியல. ஆனால் பின்னாடி மோசேயை குறித்தும் தீர்க்க தரிசனம் குறித்தும் ஆகும்போது அவங்களோட நான் சொல்லி வந்தது இதுதான் அவர் பேசுறேன். பிறகு அப்பத்தை எடுத்து அவர் விட்ட போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு போடுறது. நீங்க இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி பரிசுத்த ஆவி கொண்டு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல யார் யாருக்கு பரிசுத்த ஆவி தந்து அவருடைய கண்களை தேவன் திறந்தாரோ அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செஞ்சாங்க. நியூ டெஸ்ட்மெண்ட்ல வரும்போதும் பரிசுத்த ஆவி கொடுப்பதற்கு 120 மேல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வர்றதுக்கு முன்னாடி தேவன் யாரை தேவன் தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுத்து செஞ்சார். யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியினால வந்தவர் இவர் தான் விசுவாசிச்சு இதோ உலகத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு பேசணும். கரெக்டா? சகரியா பேசுறாரு, இதோ புறஜாதிக்கு ஒளியாகவும் இஸ்ரவேல் தேசத்துக்கு மகிமையாகவும் பேசணும். ஸோ எல்லாருக்குமே வர்ற ஒரு மேசியான்னு தேவன் யாரை முன்குறித்தாரோ அவர்களுக்கு தேவன் தெரிந்தார். அவர் அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நீங்க அதோட நிக்கல, நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிறகு பேதுரு மேல பேசுறாரு, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பவுல எடுக்கும்போது ஊழியத்துக்கு பிரிக்கும் போது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பேசுறாரு. பவுலுக்கிட்ட பேசும்போது பர்னபாவையும் பவுலையும் என்னுடைய ஊழியத்துக்காக பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார்னு. பரிசுத்த ஆவி யாரிடத்துல தேவன் முடிவு கொடுத்தாரோ அவர்களுக்கு தந்து அவர்களை தேவன் வேறு கொடுத்தாரு. அவங்க எப்படி நம்புவாங்க? யாரு தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு மனக்கண்களை திறந்து அவர்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறாரு. ஆவியானவரை கொண்டு நான் பேசுறேன்.
கூ